முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், முழுமையான விவரங்கள் என்ன? வைத்தவர்கள் இந்த தமிழ்நாட்டில் அடமானம் வைக்கப்படுகிறார்கள் என திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக அதிமுக பாஜக கூட்டணி நேற்று அறிவிக்கப்பட்டதை விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி என்றும், தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எனவும் அவர் அதில் விமர்சித்திருக்கிறார். இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்றும், நேற்றைய தினம் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டியளிக்கும் போது பதவிக்கு தகுதியானவர் இல்லை என அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொள்வது அவரது விருப்பம் சார்ந்தது. ஆனால் எதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள், எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்துள்ளார்கள் என்று தெரியவில்லை எனவும், மாறாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப் போவதாக அவர் உறுதியளித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையிலே விமர்சித்திருக்கிறார். நீட் தேர்வை, இந்தி திணிப்பை, மும்மொழி கொள்கையை, வக்பு சட்டத்தை எதிர்ப்பதாக சொல்கிறது அதிமுக எனவும், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்துவதாகவும் அதிமுக சொல்கிறது. ஆனால் இவை எல்லாம் இவர்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதை பற்றியும் உள்துறை அமைச்சர் பேசவில்லை. அதிமுக தலைமையும் அவர் பேச அனுமதிக்கவில்லை. மாறாக திமுகவையும் திமுக அரசையும் தன்னையும் விமர்சிப்பதற்கு மட்டுமே அந்த செய்தியாளர் சந்திப்பை பயன்படுத்தி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் என அந்த சந்திப்பை பார்த்தவர்களே அறிவார்கள் எனவும் அந்த அறிக்கையிலே விமர்சித்திருக்கிறார். மாநில உரிமை, மொழியுரிமை, தமிழ் பண்பாடு ஆகியவற்றை காப்பதற்கு களத்தில் நிற்கும் இயக்கம்தான் திமுக எனவும், ஆனால் அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி என்பது அத்தனைக்கும் எதிரானது. பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து தமிழ்நாட்டை பாழாக்கியவர்தான் பழனிசாமி என்பதை யாரும் மறக்கவில்லை எனவும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நீட் தேர்வை பற்றி ஊடகவியலாளர்கள் திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பிய போதும் அதற்கு சரியான பதிலை உள்துறை அமைச்சரால் சொல்ல முடியவில்லை எனவும், நீட் தேர்வு சரியானது என்றாவது தனது வாதத்தை அவர் வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதை திசை திருப்புவது என்ற திசை திருப்பும் பதிலையே உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகளை தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்திருக்கிறார்கள் எனவும், இது திசை திருப்பும் வகையில் தான் தற்கொலை செய்து கொண்டார்களா? இங்கு மட்டுமல்ல, பீகாரிலும் மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளார்கள். இதற்கு உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 5 மாநிலங்களில் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐயே வழக்கு தொடர்பு செய்திருக்க நிலையில் மாணவர்கள் சிலரும் பெற்றோர் சிலரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவே உள்துறை அமைச்சருக்கு தெரியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? விசாரிக்கவும், அதன் பிறகு நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது திசை திருப்புவதாக சொல்லப்படுகிறதா, மருத்துவ கல்வியை காப்பதற்காக சொல்லப்படுகிறதா என்பதை மத்திய உள்துறை அமைச்சரே அறிவார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கும் ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது எனவும், மணிப்பூர் அல்ல தமிழ்நாடுதான் என்பதை உள்துறை அமைச்சருக்கு நினைவூட்டுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 1.5 ஆண்டுகளாக 250 பேர் படுகொலை செய்யப்பட்ட மாநிலத்தை பாஜக ஆண்டது. அங்கே போய் அமைதியை நிலைநாட்ட முடியாத உள்துறை அமைச்சர் அமைதியான மாநிலத்துக்குள் வந்து அமைதியை குலைக்க பார்க்கிறார் எனவும், அமைதியான மாநிலம் என்பது தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களை ஒப்புக்கொள்கின்றன எனவும், சட்டம் ஒழுங்கு மோசம் என்று உள்துறை அமைச்சர் பொறுப்பற்ற வகையில் சிபிஐ கிளப்பிச் சென்றிருக்கிறார் எனவும் அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்த மேடையில் ஊழலை பற்றி உள்துறை அமைச்சர் பேசிய காட்சியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கவே செய்வார்கள் எனவும், ஊழலுக்காக 2 முறை முதலமைச்சர் பதவியை விட்டு விலக வைக்கப்பட்டவர் ஜெயலலிதா எனவும், பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்ற வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா எனவும் அவர் அதில் விமர்சித்திருக்கிறார். ஊழல் கட்சியுடன் கூட்டணி வைக்கும் போது பேச தகுதியான வார்த்தையா ஊழல் என்பதும் என அவர் கடுமையான விவாதத்தை முன்வைத்திருக்கிறார். இன்றைய அதிமுக பொறுப்பாளர்களது உறவினர் குடும்பங்களை சுற்றியும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் 2 சோதனைகள் நடத்தியதையும், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே பாஜக தலைமையை நோக்கி அவர்கள் ஓடி வந்ததையும், அதையே நிபந்தனையாக வைத்து கூட்டணியை உறுதி செய்ததையும் உணராதவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் என்றும்,
அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ததே ஊழல்தான் என்பதை அனைத்தும் அறிந்த தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். 2 ரயில்கள் நடந்தவுடன் அதிமுகவை அடமானம் வைத்திருப்பவர்கள் அடுத்த தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என அவர் அதிலே கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழை ஒழிக்க இந்தி, தமிழர்களது வளர்ச்சியை தடுக்க பல்வேறு சபை திட்டங்கள், தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க தொகுதி மறுவரையறை என திட்டமிட்டு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் சிதைத்து சீரழிக்க நினைக்கிறது பாஜக தலைமை. பழமையை கொத்தடிமை கூடாரமான அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதி திட்டங்களை பாஜக நிறைவேற்ற பார்க்கிறது எனவும், பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் எனவும், சுயமரியாதையின்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடக வைக்கும் துரோக கூட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க விடையளிப்பார்கள் எனவும் அந்த நீண்ட அறிக்கையிலே அவர் கடுமையான விமர்சனத்தையும் கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.